வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று சிவராத்திரி 26/2/2025 புதன்கிழமை. அனைத்து பக்தர்களும் இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் மேன்மையடைய சிவபெருமான் அருள் பரிபூர்ணமாக உண்டாகுக. வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம். நமச்சிவாய மந்திர விளக்கம். நமச்சிவாயம் என்பது மந்திரம். 5 எழுத்து, பஞ்ச எழுத்து, 5 எழுத்து என்று சொல்வார்கள். 5 விதமான எழுத்துக்கள், 5 விதமான பூதங்கள், 5 விதமான தேவதைகள், 5 விதமான ப்ளஸ் ஓம் என்ற சக்கரத்தோடு இணைந்து 6 ஆதார சக்கரங்களை தூண்டிவிடும் சக்தி வாய்ந்த மந்திரம். சித்தர்களாலும் ரிஷிகளாலும் வழங்கிய அருளப்பட்ட மந்திரம். அகத்தியர், திருமூலர் போன்ற மாபெரும் சித்தர்களால் இந்த உலகிற்கு இந்த மந்திரத்தை தந்து அருளியிருக்கின்றனர். பக்தர்கள், சித்தர்கள், யோகிகள் அனைவரும் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்துதான் முக்தி நிலை அடைந்துள்ளார்கள். பக்தி சித்தி நிலை அடைந்துள்ளார்கள். அனைத்து விதமான சகல காரிய அனுகூலத்துக்கும் இந்த மந்திரம் ஒரு சிறந்த நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி நமச்சிவாய மந்திர விளக்கத்தை இதில் நான் பதிவிடுகிறேன். நண்பர்கள் கேட்டு பயனடையுங்கள். நா என்பது மண் தத்துவம், அதனுடைய தேவதை பிரம்மா, அதனுடைய சக்கரம் சுவாதிஷ்டானம். மா என்பது நீர் தத்துவம், அதனுடைய தேவதை விஷ்ணு, அதனுடைய சக்கரம் மணிப்புரகம். சி என்ற எழுத்துக்கு நெருப்பு தத்துவம், ருத்ரர் தேவதை. அநாதக சக்கரம். வா என்ற எழுத்துக்கு வாயு தத்துவம், மகேஸ்வரர் தேவதை, விசுத்தி சக்கரம். யா என்ற எழுத்துக்கு ஆகாயம் தத்துவம், சதாசிவம் தேவதை, ஆக்னேயம் சுழிமுனை. ஓம் என்பது பிரணவம், அதில் கணபதி இருக்கிறார். அது நம்முடைய மூலாதாரம். நம்முடைய அமர்கின்ற உச்சி ஒரு புள்ளி, குதாதாரம் ஒரு புள்ளி. அது 6 ஆதார சக்கரங்கள். மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னேயம் 6 ஆதார சக்கரங்களாகும். இந்த 6 ஆதார சக்கரங்களும் பஞ்சபூத தத்துவத்திலும் பஞ்ச தேவதைகள் வழிபாட்டிலும் ஒருங்கே அன்றாட நமச்சிவாய 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 என்று 11 முறை ஜெபம் செய்து வந்தால் நமக்கு பக்தி நிலை மேன்மையடையும், செல்வ செல்வாக்கு கூடும், அறிவு விலாசமாகும், ஞானம் கிடைக்கும், குடும்ப வாழ்வில் இல்வாழ்விலும் இறைவாழ்வில் மேன்மை அடையலாம். நமச்சிவாய என்று ஜெபம் செய்தால் அது பக்திக்கும் முக்திக்கும் வித்தாகும். சிவாய நம என்று மாற்றி ஜெபம் செய்தால் உங்களுடைய காரிய அனுகூலமாகும், அனைத்தும் சித்தியாகும், காரிய தடைகள் விலகும், வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், கிரக தோஷங்கள் விலகும், ஏனைய உங்களுடைய எண்ணங்கள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். எனவே இந்த மந்திரத்தை அன்றாடம் 11 முறை ஜெபம் செய்து வந்தால் இல்லத்திலோ உங்களுடைய செய்கின்ற பணிபுரிகின்ற இடங்களிலோ கோவிலில் ஜெபம் செய்து வந்தால் முழு பலன் கிடைக்கும். ஆகவே நமச்சிவாய மந்திரத்தை ஜெபம் செய்து வாருங்கள். தொடர்ந்து இந்த சிவராத்திரி வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நமச்சிவாய மந்திரம் ஜெபம் செய்ய உங்களுக்கு பரிபூர்ண கடாட்சம் உண்டாகட்டும். இறைவாழ்விலும் இல்லற வாழ்விலும் இந்த மந்திரத்தால் மேன்மையடைய வாழ்த்துக்கள். வணக்கங்கள். நன்றி. வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஓம் அகத்தீஸ்வராய.